தோசை சாப்பிட்டா வெயிட் குறையுமா சார்? தோசை வந்து சாதாரணமாக சவுத் இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. தோசையோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலேருந்தே தோசை போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இலக்கிய குறிப்புகள்லாம் இருக்குது. இது தமிழ்நாட்டில் தான் தோன்றியதுன்னு தமிழர்களும், இல்லை கர்நாடகாவில் தான் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு கன்னடர்களும் இந்த தோசைக்கு சொந்தம் கொண்டாடிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி தோசையில் வந்து ஒரு சாதாரணமான தோசை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 100லேருந்து 115 கேலரிஸ் அளவுக்கு எனர்ஜி நமக்கு கொடுக்குது. தோசையில் 85% கார்போஹைட்ரேட்டும் 15% ப்ரோட்டீனும் இருக்குது. மாவு வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுனால வந்து விட்டமின் பி, விட்டமின் சி மாதிரியான வைட்டமின்ஸ் எல்லாம் தோசையிலேருந்து நமக்கு உடம்புக்கு கிடைக்குது. தோசையோட வந்து நம்ம சட்னி சாம்பார்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதில் ஒரு 50 கலோரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனால் ஒரு தோசை சாப்பிடும்பொழுது நமக்கு 150 கலோரி அளவுக்கு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. பட் அதில் டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த கறி தோசை, மட்டன் தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதில் வந்து இன்னும் கலோரிக் வேல்யூ வந்து டபுள் ட்ரிபிள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தோசையை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் தோசையை அவாய்ட் பண்ண நல்லது. ஏன்னா மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது.